எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நயாகரா நீர்வீழ்ச்சியில உள்ள நுழைஞ்சிங்கன்னா நல்வரவுன்னு தமிழ் எழுதி கொடுப்போம். ஜப்பானிய பல்கலைக்கழகத்துல நான் பார்த்ததை பதிவு செய்யறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற கணியன் பூங்குன்றனார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை ஜப்பானிய மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் எழுதி போட்டுறான். கிறிஸ்தவர்களினுடைய புனித தலமான ஜெருசலேம் ஒலிவமலையில கிறிஸ்துவனுடைய 10 கட்டளைகளை உலகத்தில் உள்ள மொழிகள்ல 23 மொழிகளை தேர்வு செய்து அதை எழுதணும்னு கல்லுல செதுக்கிறான். முதல் மொழி நம்முடைய தாய் தமிழ். மகாத்மா காந்திக்கும் டால்ஸ்டாய்க்கும் உறவு இருந்தது, கடித உறவு இருந்தது. நீங்க சொன்ன அன்பு, கருணை, காதல்னா இதெல்லாம் அவர் மகாத்மா காந்தி படிச்சு ரொம்ப ரொம்ப அதை பத்தி வியந்தவர். கல்கட்டா விமான நிலையத்துல டால்ஸ்டாய் முதல் இந்தியாவுக்கு வரும்போது போய் பார்க்க போறாரு. அவர் ஆற தெளிவு அழைச்சோன்ன, நீங்க எழுதுற கதைகள் என்ன ரொம்ப பாதிக்குது, அஹிம்சையை உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இந்தியாவில தென் தமிழ்நாட்டுல திருக்குறள் எழுதுன திருவள்ளுவருடைய திருக்குறள் இருந்தானே எடுக்கிறேன் அப்படின்னு வியந்து போன அவரு. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் தான் மகாத்மா காந்திக்கு டால்ஸ்டாய் எழுதினதன் மூலமா அஹிம்சையே கத்து கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் விட உன்னை சொல்லி முடிக்கிறேன். மார்டின் சைபர் ஸ்மித்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மனிதர். அவர் இந்த தமிழ் மொழியில ஆய்வு பண்றாரு. உலக மொழிகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு தமிழ் மொழிக்கு வர்றாரு. உலக மொழிகள்ல 400 மொழிகளை தேர்ந்தெடுத்து எ கைடு டு 20th century வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 400 மொழிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பேரா 4 லைன் எழுதுறாரு. தாய் தமிழ் மொழிக்கு மட்டும் 3 பக்கத்தை எழுதியிருக்காரு. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு குறுந்தொகை பாட்டு அதுல எழுதுறாரு. யார்? ஆங்கிலேயர். அதை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த சங்க பாடல்கள் ஒரு இலக்கிய நயம் மட்டும் இல்ல, ஒரு கவிதை நயத்தோட இருக்கு. உலகத்துல இதை மீறின மொழி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு 3 பக்கத்தை எழுதுறாரு. தாய் தமிழோட சிறப்பை வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நம்ம அதை செய்யலைன்னா ஒரு மொழி அழிஞ்சிச்சுன்னா ஒரு இனம் அழிஞ்சிரும், நமக்கு அடையாளமே இல்லாம போயிடும். இதை இந்த இளைய சமுதாயம் என்ன வேணாலும் படிக்கட்டும், எல்லா மொழிகளையும் நேசிப்போம், தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம்.